பிராண்டி செய்திகள். சாத்தூர் பேட்டில் நயினார் நாகேந்திரனுக்கு சவாலாகும் சாத்தூர். முக்குலத்தோர் வாக்குகளை பிரிக்கும் தவகை இசக்கிராஜா. வெற்றி கோட்டை தொடுவாரா பாஜக தலைவர்? குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ் பிராண்டி நியூஸ். நெல்லையிலிருந்து சாத்தூருக்கு தாவுன பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு இப்ப அங்க செம டஃப் ஃபைட் பாஸ். சொந்த ஊர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து வேலை செஞ்சதுல உள்ளூர் அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள் செம காண்டில் இருக்காங்க. இது போதாதுன்னு திமுக ஒரு பக்கம், தவக ஒரு பக்கம், சசிகலா தரப்பு ஒரு பக்கம்னு எல்லாரும் நயினாரோட வாக்கு வங்கியில ஓட்ட போடுறாங்க. சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் கரை சேருவாரா இல்ல கடற்கரை ஆய்ஞ்சு முந்துவாரா? பாஸ் ஒரு விசில போட்டு இந்த சாத்தூர் கள நிலவரத்தை இப்பவே தட்டி தூக்கலாம். 1. நிர்வாகிகள் அதிருப்தி. சாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளை நம்பாமல் நெல்லையிலிருந்து தனது குழுவை இறக்கி பணியாற்றியதால் நயினார் நாகேந்திரன் மீது உள்ளூர் நிர்வாகிகள் கடும் கோபத்தில் உள்ளனர். 2. வைட்டமினியம் விநியோகம். கடைசி நேர கவனிப்புகளுக்கு கூட நெல்லை குழுவினரையே பயன்படுத்தியதால் தேர்தல் களத்தில் தங்களை நயினார் நாகேந்திரன் புறக்கணித்து விட்டதாக இருதரப்பு நிர்வாகிகளும் கருதுகின்றனர். 3. திமுகவின் பலம். திமுக சார்பில் போட்டியிடும் நாயுடு சமூகத்தை சேர்ந்த கடற்கரை ராஜ் நயினாருக்கு இணையாக களத்தில் செலவு செய்துள்ளதால் போட்டி மிக நெருக்கமாக உள்ளது. 4. வாக்குகளை பிரிக்கும் இசக்கிராஜா. சசிகலா தரப்பில் போட்டியிடும் இசக்கிராஜா முக்குலத்தோர் அமைப்பு நடத்தி வருவதால் அவர் சுமார் 10,000 முக்குலத்தோர் வாக்குகளை பிரிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5. தவகவின் தாக்கம். விஜய் தரப்பில் களமிறங்கியுள்ள அஜித் முக்குலத்தோர் சமூகம் கணிசமான வாக்குகளை பிரிப்பது நயினார் நாகேந்திரனின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என கருதப்படுகிறது. 6. குறைவான வாக்கு வித்தியாசம். மும்முனை போட்டி நிலவுவதால் சாத்தூரின் வெற்றி தோல்விக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் மிகவும் குறைவாகவே இருக்கும் என தற்போதைய கள நிலவரங்கள் கூறுகின்றன. 7. எக்ஸிட் போல் அதிர்வு. 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் பெரும்பாலான கணிப்புகள் திமுகவிற்கும் ஆக்சஸ் மை இந்தியா தவகவிற்கும் சாதகமாக வந்துள்ளது நயினார் தரப்பிற்கு சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் தொகுதியோட இந்த விறுவிறுப்பான நிலவரத்தை பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்சீதோ கூட இருக்கிற உள்ள நம்புனாதான் பாஸ் கோட்டையை தக்க வைக்க முடியும். வெளியூர் ஆட்களை நம்பி உள்ளூர் நிர்வாகிகளை பகச்சுக்கிட்டா ரிசல்ட் அன்னைக்கு விசில் சத்தம் தான் அதிகமா கேட்கும். நயினார் நாகேந்திரன் சாத்தூரில் ஜெயிப்பாரா? உங்க போல்டு கமெண்ட சொல்லுங்க. 2026 அனல் பறக்கும் தேர்தல் ரிசல்ட் அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்சிமஸ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. இந்த சாத்தூர் டீகோடிங் அப்டேட்டுக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ் பை பை.